Assalamu alaikum. Very good evening to you all. நான் பேசுற எல்லாருக்கும் கிளியரா கேக்குதா? ஓ சவுண்ட் கொஞ்சம் குறைவா கேக்குது. இப்போ ஓகேவா? ஓ, நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல வந்து எக்ஸல்ல செல் பேசிக் அதே மாதிரி அலைன்மெண்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்களை பார்த்தோம். யா அலைன்மெண்ட்ல முக்கியமா வந்து ரெப் டெக்ஸ்ட் அண்ட் மேட்ச் இந்த ஆப்ஷனை நாங்கள் எப்படி யூஸ் பண்ணதை பார்த்தோம். அடுத்ததா இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோன்னு சொன்னது ஃபில் ஹேண்டில். அதாவது நேற்று நான் லாஸ்டா சொன்னோம், இந்த சிம்போலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல இப்போ மூணு விதமான சிம்போல்ஸ் வந்து இதுல எங்களுக்கு காட்டும். ஒன்று நாங்க இந்த திக்கான பிளஸ் சிம்போல் என்னத்தை யூஸ் பண்ணதுன்னு பத்தி சொன்னோம். அதே மாதிரி இந்த ஃபோர் சைட் எரோ உள்ள சிம்போல் என்னத்தை யூஸ் பண்ணதுன்னு சொன்னோம். அதே நேரத்தில் இந்த ஸ்மால் பிளஸ் சிம்போல் வந்து என்னத்தை யூஸ் பண்ணதுன்னு சொன்னோம். ஓகே தானே? இப்போ நாங்கள் ஃபில் ஹேண்டில் அப்படின்னு சொன்னா முதலாவதா என்னென்றால் நாங்கள் ஒரு சர்டன் டைப் ஆஃப் டேட்டாவை தொடர்ச்சியாக டைப் பண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில், அது நம்பர்ஸ் ஆயிக்கலாம் அல்லது மந்த்ஸ், டேட், அதே மாதிரி டைம், அதே போல வீக் டேஸ் ஆயிக்கலாம். இதை மாதிரியாக ஒரு சர்டன் டைப்பை நாங்கள் டைப் பண்ண நேரத்தில் அதில் இருக்கிற எல்லாத்தையுமே நாங்கள் என்ன செய்ய தேவையில்லை, டைப் பண்ணிட்டு எங்களோட டைமை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இப்படியாக நாங்கள் நம்பர்ஸை, மந்த்ஸை, அதே மாதிரி இயர்ஸ், டேட்டை டைப் பண்ணுற நேரத்தில் எங்களுக்கு லேசாக்கி தரக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் ஃபில் ஹேண்டில். இப்போ நான் நேரத்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சோம். இப்போ பாருங்க, இந்த செல்ல நான் வந்து ஒன் என்றதை நான் டைப் பண்ணது பின்னால நான் இதில் எனக்கு ஒரு 10 நம்பர்ஸ் இல்லாட்டி ஒரு 20 நம்பர்ஸ் எனக்கு தேவை இருந்துச்சு சொன்னால் நான் என்ன செய்யலாம், இந்த செல்ல வரக்கூடிய இந்த ப்ளஸ் சிம்போலை நான் ட்ராக் பண்ணுவதன் மூலமாக எனக்கு தேவையான அளவு நம்பர்ஸை இன்னைக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஓகேவா? பாருங்க, நான் இப்படி இந்த ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணோடனே இந்த செல் வந்து கொப்பி ஆகிடுது 1 1 1 1 1. ஆனால் நாங்கள் இனி சொல்ல வந்த பர்பஸ் வந்து 1 2 3 4 5 6ன்னு சொல்லி இது ஃபில் ஆகணும். நாங்கள் எது வரைக்கும் ட்ராப் பண்ணினோமோ அது வரைக்கும் மீக்கக்கூடிய செல் ஃபில் ஆகணுங்கிறது தான் எங்களோட பர்பஸ். ஸோ இன்னைக்கு எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தந்திக்கிறாங்க பாருங்க, ஆட்டோஃபில் ஆப்ஷன். இது இதில் போய்த்து தான் நாங்கள் என்ன செய்யணும், இதில் கொப்பியாகி இருக்கிறத நாங்கள் மாற்றிக்கொள்ளணும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல காப்பி செல் என்ற ஆப்ஷன்ல தான் நீங்க நிக்கிது. அப்ப நான் எவ்வளவுதான் கீழே போயிட்டு அல்லது மேல சைட்லன்னு சொல்லி ரைட் லெஃப்ட் நாங்க ஃபில் ஹேண்டில் பண்ணினாலும் அது காப்பி ஆகுமே ஒழிய ஃபில் ஆகாது. ஓகேவா? அடுத்த ஆப்ஷன் தந்திக்கிறாங்க ஃபில் சீரிஸ். அப்ப இதுதான் வந்து நாங்க இன்னைக்கு கொடுக்க வேண்டிய ஆப்ஷன். ஃபில் சீரிஸ்ன்னு சொன்னால் இப்ப இதுல சர்டன் டைப் ஆஃப் டேட்டா, எந்த மாதிரியான டேட்டா இருக்குதோ அது வந்து என்ன செய்யும், எடுத்துக்கொண்டு அந்த டேட்டா அப்படியே கண்டினியூவஸா ஃபில் பண்ணிட்டு போகும். அடுத்து ஃபில் ஃபார்மேட்டிங் ஒன்லி. இப்போ சில காலம்ஸ்ல சில செல்ல நாங்க வந்து ஃபார்மேட்ஸ் கொடுத்திப்போம். இன்னைக்கு இதை பிளாக்ல ரெட்ல ஹைலைட் பண்ணிப்போம் அல்லது இதுல இட்டாலிக் பண்ணிப்போம் இதில் வைக்கக்கூடியது. அப்ப எங்க செய்வோம்னு சொன்னால், அப்ப இந்த செல்லை நாங்கள் தொடர்ச்சி என்ன செய்யறது, இதே ஃபார்மேட் தான் கீழே கீழே இருக்கக்கூடிய செல்ஸுக்கும் வரணும்னு சொன்னால் ஃபில் ஃபார்மேட் ஒன்லி. அந்த செல்லில் என்ன ஃபார்மேட் இருக்குதோ அந்த ஃபார்மேட் மட்டும் என்ன செய்யும், எங்களுக்கு ஃபில் ஆகக்கூடியதாக இருக்கும். அடுத்தது ஃபில் வித்தவுட் ஃபார்மேட்டிங். வித்தவுட் ஃபார்மேட்டிங் சொன்னால் செல்லில் என்ன இருக்குதோ அந்த கண்டென்ட் மட்டும் ஃபில் ஆகி போகும். ஃபார்மேட் என்ன செஞ்சிடும், இதில் என்ன ஃபார்மேட் இருந்தாலும் ஹைலைட் பண்ணியிருந்தா, பால் பண்ணியிருந்தா, இட்டாலிக் பண்ணியிருந்தா, அண்டர்லைன் பண்ணியிருந்தான்னு சொல்லி எந்த ஃபார்மேட் இருந்தாலும் அதை வந்து என்ன செஞ்சிடும், இல்லாம ஆக்கிட்டு கீழே நாங்கள் எதை ஃபில் பண்ண போறோமோ அதுல ஃபார்மேட் இல்லாம எங்களுக்கு ஃபில் ஆகும். இப்போ பாருங்க, நாங்கள் இதில் ஃபில் சீரிஸ் ஆப்ஷனை கொடுக்குறோம். எனக்கு என்ன செய்யுது 1 2 3 4 5 சொல்லி 19 வரைக்குமா நம்பர்ஸ் இன்னைக்கு ஹெப்பியர் ஆகி.
ஓகேவா? இப்ப எங்களுக்கு இதுல வந்து இப்படி மட்டும்தான் எடுக்க இயலுமா அப்படின்னு கேட்டேன்னு சொன்னா இது என்ன செய்யலாம் எங்களுக்கு? இது என்ன செய்யலாம்? நாங்க மேல drag and drop பண்ணுவோமா இருந்தேன்னு சொன்னால் அது மைனஸ் நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸாக வரும். அதே நேரத்துல ரைட் சைட்ல எடுத்தேன்னு சொன்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ், லெஃப்ட் சைட்ல எடுத்தேன்னு சொன்னால் நெகட்டிவ் நம்பர்ஸ் ஒரு எக்ஸ்ஹெச் வைஹெச்ல. அதே மாதிரி தான் இதுவும் என்ன செய்யும். இப்ப பாருங்க, இதை நான் டாப்ல வந்து என்ன செய்யறேன்னா ஃபில் பண்றேன். ஃபில் சீரிஸ் கொடுக்குறேன்னு பாருங்க. -1 0 -1 -2ன்னு சொல்லி போய் அதே மாதிரி நான் ரைட் சைடுக்கு drag and drop பண்றேன். இதுல பாருங்க 1 2 3 4 5 சொல்லி பாசிட்டிவ் நம்பர் தான் வருது. அதே இது லெஃப்ட்டுக்கு நான் drag and drop பண்ணேன்னு சொன்னால் அது வந்து -1 போகும். ஓகேவா? அப்ப இந்த ஆப்ஷன் வந்து எங்களுக்கு நான் மெனுவலா டைப் பண்ணி போறதை விட எங்களுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சர்டன் அமௌண்ட் டேட்டா எங்களுக்கு தேவைப்படுற டைம்ல நாங்க என்ன செஞ்சுக்கலாம், இப்படி ஃபில் பண்ணி கொள்ளலாம். அடுத்த கொஸ்டின் வரலாம், எல்லாத்தையுமே ஃபில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அப்படி என்ன செய்ய முடியாது. ஃபில் ஹேண்டில் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஃபில் பண்ண முடியாது. சர்டன் டைப் ஆஃப் டேட்டாஸ் எங்களுக்கு என்ன செஞ்சுப்பான், தந்திப்பான். அதை மாதிரி இப்போ நம்பர்ஸ், டேட்ஸ், அதே மாதிரி டைம், மந்த்ஸ், வீக்ஸ், இதை மாதிரியான டேட்டா டைப்பை மட்டும்தான் என்ன செய்யலாம் எங்களுக்கு ஃபில் ஹேண்டில் பண்ணி யூஸ் பண்ணி கொள்ளலாம். அப்படி இல்லாம ஒரு டெக்ஸ்ட்டை நாங்க ஃபில் ஹேண்டில் பண்ணலுமான்னு கேட்டால் ஃபில் ஹேண்டில் பண்ண இயலாது. ஒரு டெக்ஸ்ட் காப்பி ஆகும் மட்டும்தான். இப்ப நான் நீங்க இன்னைக்கு பாருங்க, மைண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கு. ஓகேவா? இப்ப இதை நாங்க ஃபில் ஹேண்டில் பண்ணுவோமா இருந்தேன்னு சொன்னால் என்ன செய்வோம் எங்களுக்கு அது மைண்ட்ஸ் 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 சொல்லி அந்த செல் காப்பி ஆகுமே ஒழிய அது வந்து என்ன செய்யாது, ஃபில் ஹேண்டில் ஆகாது. இப்ப இன்க்ரீஸ் ஆகி போகிற மாதிரி இதுல டிக்ரீஸ் ஆகி போகிற மாதிரி இதுல அப்படி ஒன்றும் செய்யலாது இல்லையா? இது சர்டன் டைப் ஆஃப் வேர்ட். அப்ப இந்த வேர்ட் அதே மாதிரி கேரக்டர்ஸ் வருமா இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்க அதை என்ன செய்ய மாட்டோம். அதுல எங்களுக்கு ஃபில் ஹேண்டில் ஃபில் சீரிஸ் ஆப்ஷன் எங்களுக்கு எனேபிள் ஆக இருக்காது. ஒன்று காப்பி பண்ணுவோம், காப்பி செல் என்றது மட்டும்தான் எங்களுக்கு இன்னைக்கு எனேபிள் ஆக இருக்கும். அதே இது நாங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம், மண்டே அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேவா? இதை ஃபில் பண்ணி பார்ப்போம். பாருங்க, இதை ஃபில் பண்ணினால் எங்களுக்கு என்ன செய்யுது, மண்டே டியூஸ்டே வென்ஸ்டேன்னு சொல்லி அந்த டேஸ் வந்து ஃபில் ஆகுது. அதே மாதிரி எங்களுக்கு என்ன செய்யலாம், இதை ரைட்டுக்கும் ஃபில் பண்ணலாம். அதே மாதிரி லெஃப்ட் சைடும் என்ன செய்யலாம், ஃபில் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி டாப் லைன் நாங்க ஃபில் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி எங்களுக்கு என்ன செய்யணும்னா மந்த்ஸ், ஜான்வரி, இதை நான் ஃபில் ஹேண்டில் யூஸ் பண்ணி பாருங்க, டிசம்பர். அப்ப இன்னைக்கு என்ன செய்ய தெரியல, நாங்க மந்த்ஸ் ஒன்னொன்னா டைப் பண்ணிட்டு வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இது எங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொன்னா இப்ப நாங்க ஒரு இயர்ட பட்ஜெட்டிங் பார்க்க போறோம், கால்குலேட் பண்ண போறோம் சொன்னா நாங்க ஜனவரி பிப்ரவரி மார்ச்னு டைப் பண்ணி சொன்னா டைம் தான் வேஸ்டா. அப்ப 2024 25 சொன்னா இன்னைக்கு நாங்க நீங்க பேசுறது கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது. ஹலோ, Excuse me, sir. பேசுறது எக்கோ. ஓகே, இப்போ ஓகேவா? ஹலோ, இப்போ ஓகேவா? ஓ சார், சரி.